ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிக்கெட் மைண்ட்ஸ். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோக்களை உடனடியாக பாருங்கள். தென் நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் ஆப்பில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக் டீம், ஸ்மால் லீக் டீம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லோரும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, த 100 மென்ஸ் கிரிக்கெட் காம்படிஷன் மேன்செஸ்டர் ஒரிஜினல் வேர்சஸ் சவுத்தர்ன் பிரேவ் மேட்ச் நம்பர் 2க்கான ஒரு ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் அண்ட் ப்ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்ற விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரியும். ஸோ நான் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன்றது அர்த்தம் உங்களுக்கே தெரியும். நம்ம ஒரு 10 நிமிஷம் டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுனால ஒரு நல்ல டீமை நம்மளால் மேக் பண்ண முடியுங்க. ஸோ இதான் உண்மை. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகேங்க. ஆகஸ்ட் 6, 2025 இரவு 11 மணிக்கு இந்தியன் டைம் படி இரவு 11 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. இங்கிலாந்து டைம் படி பார்த்தோன்னா 6:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. வென்யூ வந்து எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓல்ட் ட்ரஃபோர்ட், மேன்செஸ்டர். ஸோ அங்கே தான் மேட்ச் வந்து நடக்குது. வெதரை பொறுத்த வரைக்கும் 19 செல்சியஸில் ஹீட் இருக்கும். ஸோ மழைக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி இந்த வெதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குங்க. சரி, ஓகே. பிச் ரிப்போர்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தோன்னா, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ் வித் குட் த்ரூ பவுன்ஸ். கொஞ்சம் பவுன்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் கிடைக்குது. சப்போர்ட் ஸ்பேஸ் அண்ட் பவுன்ஸ் இயர்லி ஆன்ஸ் எஸ்பெஷலி அண்டர் த லைட்ஸ். ஸோ 6:30 மணிக்கு மேலே லைட்ஸில் தான் ஆட போகிறாங்க கேமை. ஸோ கொஞ்சம் வந்து பவுன்ஸ் அண்ட் பேஸ் வந்து இனிஷியலாக பவர் பிளேலேயே நம்ம எதிர்பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பவர் பிளேனா 1லேருந்து 25 பால் வரைக்கும் பவர் பிளே, லாஸ்ட் 75லேருந்து 100 பால் வரைக்கும் டெத் ஓவர்ஸ், அண்ட் தென் 25லேருந்து 75 பால் அந்த நடுவில் இருக்க 50 பால்ஸ் வந்து மிடில் ஓவர்ஸ்ன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஓவர்ஸ்ன்னு சொல்லி இந்த ப்ரெடிக்ஷனை கொண்டு போகிறேன். ஸ்பின்னர்ஸ் கெட் சம் கிரிப் இன் மிடில் ஓவர்ஸ், எஸ்பெஷலி விஸ்ட் ஸ்பின்னர். ஸோ விஸ்ட் ஸ்பின்னருக்கு வந்து கொஞ்சம் வந்து நடுவில் வந்து நல்ல ஒரு டேர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நூர் அகமத் அந்த மாதிரியான ஒரு ஸ்பின்னருக்கு நல்ல விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 140லேருந்து 150 ரன் எதிர்பார்க்கலாங்க 100 பால்ஸை பொறுத்த வரைக்கும். தென் சேசிங் டீம் ஹேவ் ஒன் மோஸ்ட் கேம்ஸ் இயர். 55லேருந்து 60% சேஸ் பண்ண டீம் வந்து இந்த பிச்சில் வின் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் ஹெட் டு ஹெட் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் சவுத்தர்ன் பிரேவ் வந்து 2 முறையும், மேன்செஸ்டர் ஒரிஜினல்ஸ் வந்து ஒரு முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் வைஸ் பார்க்கும்போது சவுத்தர்ன் பிரேவ்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜில் இருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க. 100 பால்ஸ் ஸ்கோரிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ஒரு கெஸ்ஸாக எழுதியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். 145லேருந்து 150 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஹையஸ்ட் டீம் டோட்டல் சொல்லி பார்த்தீங்கன்னா மேன்செஸ்டர் தான் அடிச்சிருக்காங்க, 179 ஃபார் 5. லோயஸ்ட் டீம் டோட்டல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெல்ஸ் ஃபயர் வந்து 108க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ வந்து சேசிங் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்றதே நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம் மேக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சரி, கொஞ்சம் குரூஷியலான ஸ்டாட்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, ஸோ டாஸ் ட்ரெண்ட்ஸ் டீம் ப்ரிஃபர் சேசிங் அட் ஓல்டு ட்ரஃபோர்ட் டியூ டு ஈவினிங் டியூ அண்ட் ஸ்லைட்லி ஈஸியர் செகண்ட் இன்னிங்ஸ் கண்டிஷன்ஸ். சேசிங் டீம் ஹேவ் 1-4 ஆஃப் லாஸ்ட் 6 கேம். ஸோ சேசிங் டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொன்னீங்களா, அதில் நான் உங்களுக்கு கிளியர் ஸ்டாட்ஸ் அங்கே எழுதியிருக்கேன். பவர் பிளே இம்பாக்ட் ஆவரேஜ் ஸ்கோர் இந்த ஃபஸ்ட்டு 25 பால் இஸ் 27 to 35 ரன். ஸோ 27லேருந்து 35 ரன் பவர் பிளேயில் எதிர்பார்க்கலாம். பேசஸ் லைக் ஸ்விங், ஜோஸ் டங்க் அண்ட் ஓவர்டன் கேன் டாமினேட் இயர்லி. ஸோ நான் சொன்னது தாங்க, இயர்லியாகவே இந்த ஸ்கோர் நம்ம எதிர்பார்த்தோன்னா ஒரு 2 விக்கெட் பவர் பிளேயில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பவர் பிளே பவுலர்ஸ் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெத் ஓவர்ஸ் ட்ராமா இந்த ஃபைனல் 20 பால்ஸ் பவுலிங் சைட் கன்சிடர் 35+ ரன் ஆன் ஆவரேஜ். எக்ஸ்பெக்ட் பிக் ஹிட்ஸ் ஃப்ரம் ஃபினிஷர்ஸ் லைக் கிளாசன் அண்ட் கிறிஸ் ஜார்டன். ஸோ இவங்க கிட்டேருந்து நல்ல ஒரு நாக் எதிர்பார்க்கலாம். டெத் ஓவர்ஸை கம்பேர் பண்ணும்போது பவர் பிளே ஓவர்ஸில் விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி இந்த மேன்செஸ்டர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்ஸ் அண்ட் ஆவரேஜஸ் எல்லாமே இருக்குங்க. தென் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி மிடில் ஓவர்ஸ், left arm spinners like Tom Hatley and Danny Briggs have good records here. Spinners can get crucial wickets between 40 to 80 balls. ஸோ டாம் ஹேட்லி அண்ட் டேனி பிரிக்ஸ் இவங்க 2 பேர்த்துக்குமே நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குங்க இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க மிடில் ஓவர்ஸில். பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிக் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? தென் வந்து பிக் ஹிட்டர்ஸ் பேரடைஸ் லைக் ஜாஸ் பட்லர், ஃபின் ஆலன், ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்கொயர் பவுண்டரிஸ் எக்ஸ்பெக்டட் 6 hitting contest in 60 to 100 balls. ஸோ ஷார்ட் ஸ்கொயர் பவுண்டரிஸ் இருக்கிறதுனால பட்லர், ஃபின் ஆலன், வின்ஸ் இவங்க எல்லாருமே அந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்கு. ஸோ அவங்க நல்லா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பவுண்டரி டைமென்ஷன்ஸ் பார்த்தோன்னா 60 மீட்டர் ஸ்கொயர் பவுண்டரி, ஸ்ட்ரைட் பவுண்டரி 68 to 70 மீட்டர், மிட் விக்கெட் அண்ட் கவர் ஏரியா பிக்கர் அப் டு 72 மீட்டர்ஸ். நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் பவுண்டரி தான் அவங்க நல்லா அடிப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நல்ல ரன்ஸ், ஒரு கணிசமான ரன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பிளேயர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் யார் யாருக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நான் இந்த எழுதிருக்க பிளேயிங் லெவலில் ஒரு 80 to 85% வந்து ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதர்வைஸ் என்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அங்கே டச்சில் இருங்க. ஓகேங்களா?
பிலிப் சால்ட் மேன்செஸ்டர் ஒரிஜினல்ஸை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் இருக்கார். அக்ரெசிவ் ஓப்பனர். ஸோ அடிக்க ட்ரை பண்ணுவார் இறங்கினோடனே. ப்ளஸ் ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இவர் வந்து நல்ல ஆப்ஷனாக இருப்பார் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். அண்ட் மேத்யூ ஹர்ஸ்ட் அன்கேப்டு பிளேயர், லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இல்லைங்க. ஸோ அன்கேப்டு பிளேயர். ஸோ 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் உங்களோட டீமில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக இருக்கும். ஜோஸ் பட்லர் ஹை இம்பாக்ட் பேட்டர், இங்கிலாந்து இன்டர்நேஷனல். ஸோ ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. பட்லரை நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ பட்லரை ட்ரை பண்ணுறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஹென்ரிச் கிளாசன் எக்ஸ்ப்ளோசிவ் கன்சிஸ்டன்ட் ஃபினிஷர். ஸோ நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் நல்ல டச்சில் இருக்கார். ஸோ பர்சன்டேஜஸில் அதிகமாக இருப்பார். நம்ம அவரை ட்ரை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஹென்ரிச் கிளாஸனையும் ட்ரை பண்ணி கொண்டு போகலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் தாமஸ் ஆஸ்பின்வால் யங் பேசர், ஆல்ரவுண்டர், நாட் கேரண்டட் ஃபுல் 20 பால்ஸ். 20 பால் போடுவாரான்றது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம். ஸோ மேட்சை ப்ளே பண்ணாருன்னா ஒரு 5லேருந்து 10 பால் எதிர்பார்க்கலாம். நல்ல டர்ன் நல்லா போட்டாருன்னா மேபி அடுத்த பால்ஸ் அவர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ 50-50 ஆப்ஷன்ஸில் அவர் ட்ரை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அண்டு லூயிஸ் கிரெகரி மைட் பவுல் இன் மிடில் அண்ட் டெத்தோர்ஸில் பவுல் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ். ஸோ நல்ல டச்சில் இருக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ட்ரை பண்ணுறது கரெக்டாக இருக்கும் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸ்காட் கியூரி மே பவுல் டெத் அண்ட் செகண்ட் ஓவர் பவர் பிளே ஸ்பெல். ஸோ பவர் பிளேலையும் பவுல் பண்ணுறாரு, டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுறாரு. மோஸ்ட் டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருப்பார் ஸ்காட் கியூரி. ஸோ மேட்சை ப்ளே பண்ணாருன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கும். ஜார்ஜ் காட்டன் எக்ஸ்பெக்டட் 10 to 15 பால்ஸ் இன் பவர் பிளே அண்ட் டெத். ஜார்ஜ் காட்டனும் மச் மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இவங்க 2 பேரை கொண்டு போகிறது கரெக்டாக இருக்கும். டாம் ஹேட்லி வில் பவுல் டியூரிங் மிடில் ஓவர் பேஸ் பால் 25 to 60. ஸோ மிடில் ஓவர்ஸை டீல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஹோம் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால அது 2ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கும். தென் நூர் அகமத் மிஸ்ட்ரி ஸ்பின்னர், விக்கெட் டேக்கிங் த்ரெட். ஸோ வெஸ்ட் ஸ்பின்னர் நம்ம சொல்லியிருந்தோம் நூர் அகமத். ஸோ 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம் நூர் அகமத் கிட்ட இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. அண்ட் ஜாஷ் டங்க் ஸ்ட்ராங் பவர் பிளே அண்ட் டெத் ஓவர் பவுலிங், கேன் கிராப் 2+ விக்கெட் வித் த நியூ பால். ஸோ மச் மோர் இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். சேசிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால செகண்டாக பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் கொஞ்சம் தடுமாறலாங்க. ஓகேங்களா. மற்றபடி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்க்கு நம்ம அட்வான்டேஜ் கொடுப்போம். ஸோ ஜாஷ் டங்க் கிட்டேருந்து 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து நம்ம மேன்செஸ்டர் ஒரிஜினல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கணுன்றதுக்காக ஒரு பிளேயர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் ரைட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். சரி, இப்போ சவுதர்ன் பிரேவ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா ஜேசன் ராய் எக்ஸ்க்ளூசிவ் ஓப்பனர், அக்ரெசிவ் பவர் பிளே இம்பாக்ட். ஸோ பவர் பிளேயில் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கரண்ட்டில் அந்த அளவுக்கு மேட்சஸ் வந்து டச்சில் இருக்காரான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் பர்சன்டேஜில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபின் ஆலன் பவர் ஹிட்டர், கேன் கிவ் பாயிண்ட்ஸ் வித் பேட் அண்ட் க்ளவுஸ். ஸோ விக்கெட் கீப்பிங்கில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் வந்து பேட்டிங்லேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபின் ஆலனை ட்ரை பண்ணி பார்க்குறது கரெக்டாக இருக்கும். ஜேம்ஸ் வின்ஸ் ஹேங்கர் கன்சிஸ்டன்ட் ஸ்கோர் அட் நம்பர் 3. 1 டவுனில் நல்ல கன்சிஸ்டண்ட்டாகவே ப்ளே பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் வின்ஸ். ஸோ அவரை நம்ம ட்ரை பண்ணுறது ஓரளவுக்கு நல்ல ஒரு பிக்காக இருக்கும், சேஃபர் ஆப்ஷனாக இருக்கும். லேஸ் டி போலி லெஃப்ட் ஹேண்டர், மிடில் ஓவர் ஸ்டெபிலிட்டி. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர், மிடில் ஆர்டரில் வராரு. ஸோ கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் நல்லா டீல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ நீங்கள் இந்த பிளேயரையும் டிஃப்ரென்ஷியலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லூரி ஈவன்ஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ஸோ இவருமே ஒரு பிஞ்ச் ஹிட்டர் தாங்க. கீழே வந்தார்னா கம்மி பால்ஸில் ஒரு நல்ல ரன்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும், டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கும். ஓகேங்க. ஹில்டன் கிராட்வைட் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன், டீசென்ட் ஃபினிஷர், பவுலிங் ஆப்ஷன் நோ. பவுலிங் ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுறது கிடையாது. பேட்டிங்கான ஆப்ஷன் மட்டும் தான். ரொம்ப கீழே இருக்காருன்றதுனால ஸோ 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க சவுத்தர்ன் பிரேவ்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டிஃப்ரென்ஷியலாக. அண்ட் கரிக் ஓவர்டன் லோயர் மிடில் ஆர்டர் ஹிட்டர் அண்ட் பவர் பிளே பவுலர். ஸோ பவர் பிளேயில் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒரு 10 ரன் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஜார்டன் தாம்சன் ஹார்ட் ஹிட்டர் ப்ளஸ் டெத் ஓவர் ஆப்ஷன். ஸோ டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு, 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். எப்போ வேணால் டாப்பில் அவரை ப்ரொமோட் பண்ணலாங்க. ஸோ நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், டாப்பில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருப்பார். டேனி பிரிக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லைக்லி டு பவுல் இன் மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதுனால ஒரு விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம் டேனி பிரிக்ஸ் கிட்டேருந்து. கிறிஸ் ஜார்டன் டெத் ஓவர் பவுலர். ஸோ டெத் ஓவர் கிங், சேஃப் ஹேண்ட்ஸ் இன் ஃபீல்ட். ஸோ ட்ரை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். டெத் ஓவர்ஸில் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ பேட்டிங்கான வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் 10 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டைமல் மில்ஸ் லெஃப்ட் ஆர்ம் பேஸ், பவுல்ஸ் அட் டெத் அண்ட் பவர் பிளே. ஸோ டெத் அண்ட் பவர் பிளேயில் பவுலிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 1 or 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பவுல் யார் பண்ணுறாங்களோ அந்த டீம்லேருந்து பவர் பிளே பவுலரையும் டெத் ஓவர் பவுலர்ஸையும் நம்ம கிராப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணக்கூடிய டீம்லேருந்து ஸ்பின்னர்ஸ், மிடில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் அண்ட் தென் பவர் பிளேயில் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலரை நம்ம கொண்டு போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு டெத் ஓவர்ஸ் ஆப்ஷன் யாருக்கு இருக்குது, மிடில் ஓவர்ஸ் ஆப்ஷன் யாருக்கு இருக்குது, பவர் பிளே ஆப்ஷன் யாருக்கு இருக்குன்றதை நான் உங்களுக்கு இதில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஓரளவுக்கு பிளேயர்ஸை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ட்ரீம் டீமில் வர வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா பிலிப் சால்ட், ஜாஸ் பட்லர், ஹென்ரிச் கிளாசன்,
அண்டு லூயிஸ் கிரெகரி, ஸ்காட் கியூரி, நூர் அகமத் அண்ட் ஜாஷ் டங்க். மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸை பொறுத்த வரைக்கும், இப்போ சவுத்தர்ன் பிரேவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேசன் ராய், ஃபின் ஆலன், ஜேம்ஸ் வின்ஸ், லூரி ஈவன்ஸ், ஜார்டன் தாம்சன், கிறிஸ் ஜார்டன் அண்ட் டைமல் மில்ஸ். இவங்க எல்லாருமே ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் டீம்ஸ்லேயே இவங்களை ஷஃபில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தென் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன் நம்ம சொல்லி பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் ஜாஸ் பட்லருக்கு போகலாம். அண்ட் தென் நூர் அகமத் ஆர் ஜாஷ் டங்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியலாக நல்லாயிருக்கும். சவுத்தர்ன் பிரேவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் வின்ஸ்க்கு ஒரு டீமில் ட்ரை பண்ணி பார்க்குறது கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் ஜார்டன் தாம்சன் டெத்தோஸில் பவுல் பண்ணுற ஆப்ஷன், அவரும் நல்ல ஒரு எலிஜிபிளாக இருப்பார். அண்ட் தென் கிறிஸ் ஜார்டன் ஆர் டைமல் மில்ஸ். கொஞ்சம் டிஃபரன்ஷியலாக போனோன்னா டைமல் மில்ஸ்க்கு போங்க. கொஞ்சம் காமாக போனோன்னா கிறிஸ் ஜார்டனுக்கு போங்க. உங்களோட மல்டிபிள் டீம்ஸில் இந்த பிளேயர்ஸை மாற்றி ஷஃபில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். சிவிசியை ஷஃபில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்ல ரேங்க் வரதுக்கான பாசிபிள் இருக்கும். ஓரளவுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ட்ரீம் 11 விளையாடக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.